அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். ஆங்கில மொழி நிறைய பேருக்கு இது சிம்ம சொப்பனமாகவே இருக்கும். என்னது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இது கஷ்டம்னு நீங்கள் பார்க்காம சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆங்கிலம் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு மொழி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொழி. அந்த இன்ட்ரெஸ்டிங் மொழியிலேருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டாபிக் பேர் ஹோமோனிம். ரொம்ப ஈஸி தாங்க இதை புரிஞ்சுக்கிறது. ஹோமோனிம், ஹோமோன்னா சிங்கிள், நிம்னா நேம். அப்படியே சிங்கிளாக இருக்கும், ஒரே பேராக இருக்கும், ஒரே எழுத்தாக இருக்கும், ஒரே உச்சரிப்பாக இருக்கும், ஆனால் அர்த்தம் மட்டும் வேறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு கட்டாயமாக தோணும். கடைசி வரலும் பாருங்கள், நிறைய ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கும். எகெயின் ஹோமோனிம் வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து சா, SAW, சா அப்படின்னா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஐ சா த மூவி விக்ரம் அப்படிங்கிறப்ப சாங்கிறது பார்த்தேன்னு வரும். ஹீ சா த மூவி விக்ரம், அவன் விக்ரம் படத்தை பார்த்தான் அப்படின்னு. அதேமாதிரி சாங்கிறது ரம்பத்தை குறிக்கிறது, அறுக்கிற ஆயுதம். சா இஸ் அ கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சா, இந்த ரம்பங்கிறது அறுப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு உபகரணம், ஒரு கருவி. அறுக்கிறதுக்கு இல்லை நறுக்கிறதுக்கு இல்லை கட் பண்ணுறதுக்கு இல்லை வெட்டுறதுக்கு பயன்படுற ஒரு உபகரணம் தான் சா. சாங்கிறது ரம்பம், சா அப்படிங்கிறது பார்த்தேன், பார்த்தான் அப்படிங்கிற பாஸ்டன்ஸில் வர்ற ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து கிளாஸ், GLASS, கிளாஸ். கிளாஸ் அப்படின்னா ஒன்று வந்து கண்ணாடி. ஸோ கண்ணாடி பாத்திரம், இது பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற கிளாஸ் அப்படிங்கிறது கண்ணாடி பாத்திரம், அது உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னொரு கிளாஸ் வந்து டம்ளரை வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிங் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு டம்ளர் வாட்டர் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த டம்ளரை வந்து கிளாஸ்ன்னு குறிப்பாங்க. கிளாஸ் வந்து கண்ணாடி, கிளாஸ் வந்து டம்ளர். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து பேங்க். பேங்க்னா கரை. தி ரிவர் ஹேஸ் 2 பேங்க்ஸ். ஒரு ஆறுக்கு வந்து 2 கரை இருக்குது. இட் ஹாஸ் 2 பேங்க்ஸ். அதேமாரி இன்னொரு பேங்க் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பேங்க் வந்து வங்கி. வங்கி நம்ம போய் பணம் போய் டெபாசிட் பண்ணுற இடம் வந்து வி டெபாசிட் அவர் மணி இன் த பேங்க். மணி வந்து நம்ம வந்து வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணுறோம். இங்கே ரிவருக்கு வந்து 2 கரைகள் இருக்கிறது. ஸோ கரை வந்து பேங்க்கு, வங்கி வந்து பேங்க்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து குவார்ட்டர், QUARTER. இந்த குவார்ட்டர் அப்படிங்கிறது 25 சென்ட்டை குறிக்கிற அமெரிக்க நாணயத்தில் 25 சென்ட்டை குறிக்கிற மதிப்புக்கும் குவார்ட்டர் தான் பேர். இன்னொரு குவார்ட்டர் வந்து கால் பங்கு, 250 மில்லின்னு சொல்லலாம், இல்லை கால் பங்குன்னு சொல்கிறதும் வந்து குவார்ட்டர் தான். குவார்ட்டர்னால் கால் பங்கு. இன்னொரு குவார்ட்டர் வந்து அமெரிக்க நாணயத்தில் 25 சென்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து லைட், LIGHT. லைட்னா விளக்கு. தெர் இஸ் அ லைட் இன் த ரூம். அந்த ரூமில் வந்து வெளிச்சம் இருக்குது, விளக்கு இருக்குது அப்படிங்கிறது லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஹெவியாக இல்லை, ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் திஸ் பாக்ஸ் இஸ் லைட் அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ், இந்த பெட்டகம் வந்து லேஸாக இருக்குது, இது ரொம்ப பாரமாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ லைட்டுனாக்கா லேஸாக இருக்கிறது, இன்னொரு லைட் வந்து விளக்கு, வெளிச்சமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ப்ளே, PLAY. ஹோமோனிம்னா ஒரு வார்த்தை 2 அர்த்தம். அதேமாரி ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம், ப்ளே. எல்லாருக்கும் பிடிச்சது தான். இந்த 2 ப்ளேயுமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ப்ளே வந்து நாடகம், ட்ராமா இஸ் எ ப்ளே, அது வந்து ஒரு நாடகம். அதே மாதிரி இன்னொரு ப்ளே வந்து விளையாட்டு, கிரிக்கெட் இஸ் எ ப்ளே. ஸோ அது விளையாட்டு அப்படிங்கிறதும் ப்ளே தான், நாடகம் அப்படிங்கிறதும் ப்ளே தான். ரெண்டுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், ஆனால் ரெண்டும் வெவ்வேறு விதமானது. எகெயின் ப்ளே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக வச்சுக்க வேண்டிய ஹோமோனிம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து கைண்ட், KIND. கைண்ட்னா வகை. வாட் கைண்ட் ஆஃப் பொட்டேட்டோஸ் யூ ஹாவ், வாட் கைண்ட் ஆஃப் பனானாஸ் யூ ஹாவ். பனானாவில் என்ன வகை நீங்கள் வச்சுருக்க, வாட் கைண்ட் ஆஃப் பனானாஸ். கைண்ட்னா வகை. இன்னொரு கைண்ட் இஸ் கைண்ட், ஹீ இஸ் வெரி கைண்ட், அவன் ரொம்ப அன்பானவன். அவன் ஹீ இஸ் வெரி கைண்ட் அப்படின்னா அவன் ரொம்ப அன்பானவன். இந்த கைண்ட் வந்து அன்பு, இந்த கைண்ட் வந்து வகை. வாட் கைண்ட் ஆஃப் பனானாஸ், ஹீ இஸ் கைண்ட். அன்பு, வகை, கைண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து பீட்.
பிஇஏடி பீட்டுன்னா அடிக்கிறது. ஐ பீட்டுக்கும் அப்படின்னா நான் அவனை அடிக்கிறேன். ஐ பீட்டுக்கும் நான் அவனை அடிக்கிறேன். அதே மாதிரி த மியூசிக் ஹாஸ் த பீட் அப்படின்னா அந்த இசைக்குன்னு ஒரு தாளம் இருக்குது. அந்த தாளம் தான் பீட்டு. மியூசிக் ஹாஸ் த பீட், தாளம். ஐ பீட்டுக்கும் பீட் அடிக்கிறது. பீட்டுன்னா அடிக்கிறது, இல்லைன்னா தாளம். ரெண்டு அர்த்தமே இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து வெல், WELL. ஆர் யூ வெல், ஆர் யூ அன்வெல், ஆர் யூ வெல். ஐ ஆம் வெல். ஐ ஆம் வெல் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன், நான் சுகமாக இருக்கேன், இருக்கிறது வெல், WELL. அதே மாதிரி there is a well in the middle of the village. அந்த கிராமத்துக்கு நடுவில் மிகப்பெரிய கிணறு இருக்குது, கேணி இருக்குது. ஸோ கிணறு இல்லைன்னா கேணிங்கிறது வெல்க்கு குறிக்கும். அதேமாரி வெல் நல்லா இருக்கிறனா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வெல் குறிக்கும். வெல் நன்று, கிணறு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து லீவ்ஸ், LEAVES. LEAVESனா லீவ்ஸ்னா ஹீ லீவ்ஸ் அவன் கிளம்புறான், ஷீ லீவ்ஸ் அவன் கிளம்புறா, இட் லீவ்ஸ் அது கிளம்புறான், அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பேர் லீவ்ஸ். அதே மாதிரி நமக்கு தெரியும் லீவ்ஸ்னால் இலைகள். மரத்தோட ஒரு மிக முக்கியமான பகுதி லீவ்ஸ். த ட்ரீ ஹாஸ் காட் லாட் ஆஃப் லீவ்ஸ். அந்த மரத்தில் நிறைய இலைகள் இருக்குது. லீவ்ஸ் அப்படின்னாக்கா இலைகள், லீவ்ஸ் அப்படின்னா கிளம்புறது. ரெண்டு அர்த்தத்தையும் குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து கிரேன், CRANE. கிரேன்னா நாரை, ஒரு வாத்து, கொக்கு, நாரை. அந்த மீனை பிடிக்கிறதுக்காக அது ஆற்றுலையோ குளத்துலையோ நின்றுக்கிட்டே இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கிரேன், இந்த கிரேன் இஸ் எ பேர்ட். அது வந்து ஒரு பேர்ட். அதேமாரி கிரேனுங்கிறது நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரி கம்பெனிலெலாம் பார்த்துருக்கலாம். பொருளை மேலே தூக்கிறதுக்கு, மேலேருந்து கீழே வைக்கிறதுக்கு அந்த கிரேனை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த கிரேன் வந்து ஒரு எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட். கிரேன் இஸ் அன் எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட். கிரேன் இஸ் எ பேர்ட். சுமை தாங்கி அந்த கிரேன் வந்து சுமையை தூக்கி மேலே எடுத்துகிட்டு போய் கீழே வைக்கும். அதே மாதிரி நாரை ஒரு பேர்ட், ஒரு பறவை. நாரை சுமை தூக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய ஹோமோனிம்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஹோமோனிம்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சிலது விட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சில ஹோமோனிம்ஸ் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக காமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி சில ஹோமோனிம்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னாக்கா அது காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம விரைவிலேயே சந்திக்கலாம்.